எல்லாருக்கும் வணக்கம். பிரச்சன் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். கொம்பு சீவி இந்த படம் வந்து எனக்கு பயங்கரமான ஒரு கனெக்ஷனான ஒரு படம். எப்படின்னா, எங்கள் ஊரில் விக்கி பிரதர் உங்களை பார்த்து பேசினா தான் பேச முடியும். ஆனால் பிரச்சனைங்கெல்லாம் திட்டுறாங்கண்ணே, என்னைய பார்த்து பேச வேணாம்னு சொல்கிறாங்க. அப்படியா? மக்களை பார்த்து நான் வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். எங்கள் ஊரில் ஒரு கதையாக சொல்லிடுறேன். 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது எங்கள் ஊர் ஆப்பநாதன் கோவிலுக்கு வந்து சரத்குமார் சார் வந்திருந்தாங்க. அப்போ எங்கள் ஸ்கூலில் வந்து பெரிய பரபரப்பு. நான் ஒரு வந்து கேட்டெல்லாம் போட்டாங்க, யாரும் போயிடக்கூடாது சரத்குமார். நான் என்ன பண்ணேன், செவர் ஏதி குதித்து, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, செவர் ஏதி குதித்து ஓடிட்டேன். ஓடி போய் ஓகே 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 செவரேது குதிச்சு ஓடிட்டேன். ஓடி போய் சரத்குமார் சாரை பார்த்தேன். நாட்டாம படத்தில் அதை பார்த்து ஓன சவுண்டு, நிறைய க்ரௌடு வந்துட்டாங்க. அந்த க்ரௌடில் எல்லாருக்கும் கை கொடுத்துக்கிட்டே வராரு. நானும் கையை நீட்டிகிட்டு இருக்கேன், கை மிஸ் ஆகிடுச்சு. ரொம்ப வருத்தப்பட்டு சாமியெல்லாம் திட்டிகிட்டு இருந்தேன். ஆப்னாதான் சாமி, நீ என்ன சாமி கை கொடுக்காம போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த படத்தை கொம்பு சீவி படத்தில் சார் கூட த்ரூட்டாக காமெடியாக நடிச்சிருக்கேன். அன்னைக்கு கை கொடுக்க மிஸ் பண்ணி, இன்னைக்கு நீங்க மேல வரப்ப கை கொடுத்துட்டு வந்தீங்க. அதுதான் அந்த கரெக்ட். சார் வந்து சார் கூட நடிக்கும் போது பயங்கர செட்டே ஜாலியாக வச்சுருப்பார். சார் வந்தாவே எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அவர் கூட பேசி சிரித்து அன்றைக்கி மிஸ் பண்ணாத விஷயங்கள்லாம் லாஸ்ட்டாக வந்து படம் முடியும் போது, சார் உங்களை நான் அடுத்து ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சார் அப்படின்னு. ஏன் கல்கி இப்படி சொல்கிறீங்க, என்னோடய பர்சனல் நம்பர் எடுத்துக்கங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அடிக்கடி கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேப்டன் எங்கள் அப்பா வந்து வெறித்தனமான விஜயகாந்த் சார் ஃபேன். எப்படின்னா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன், ஏதாவது ஸ்கூல் போகலன்னா போடா பள்ளிக்கூடத்துக்கு அப்படின்னு தான் பேக்கில் தான் அடிப்பார். போடா பள்ளிக்கூடத்துக்கு. ஸோ அந்த மாதிரி எங்கள் ஊரில் ஏதாவது ஒரு சண்டை நடந்தாவே கிடுக்கிடுன்னு ஓடுவாப்பில், இருந்தா டவுசர் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் டவுசரை மாட்டி அந்த நேர்வாவை சேர்த்து செவத்தில் ஒரு கால் வச்சு அடிப்பாப்பில். ஸோ அந்த மாதிரி வெறித்தனமான ஒரு ஃபேனு. இன்றைக்கும் எங்கள் வீட்டில் கேப்டனோட ஃபோட்டோ மாட்டி தான் வச்சு மாலை போட்டுட்ருப்பார். அவரோட பையன் இந்த படம் நடிக்கிறேன், அது சண்முகாண்டி பிரதர் கூட நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாது. ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோ கூட்டி கொண்டே காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் சண்முக பாண்டியன் சார், அந்த நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எனக்கும் சாருக்கும் வந்து ஒரு ஷாட்டு, என்னென்னா ஜீப்பில் வர ஷாட்டு. பாலு சார், டைரக்டர் எல்லோரும் ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்காங்க. கையை காமிச்சா நாங்கள் 2 பேரும் ஜீப் எடுத்துக்கிட்டு அப்படி வரணும். அந்த மாதிரி அங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம். ஒரு 10-15 பேர் வந்துட்டாங்க, ஒரு பைக்கில் வராங்க. வந்துட்டு நான் வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து, ஏய் தம்பி யோப்பா, எங்கள் அண்ணம்மா எங்கள் அண்ணம்மா எங்கேயா? உங்கள் அண்ணம்மா என்ன? நான் உங்களே யாரும் தெரியாதுங்க, உங்கள் அண்ணம்மா என்ன எப்படி தெரியுங்க அப்படின்னு. ஏய் நீ இந்த நான் நடிக்க வந்திருக்கேங்க, அங்கே பாருங்கள் கேமராலாம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். உடனே வந்து அவங்க, உன்னை தெரியுமியா, மகாராஜா மண்டலாம் நடிச்சிருக்க, உன்னை தெரியுமியா, எங்கள் அண்ணன் மையன் விஜயகாந்தியா, விஜயகாந்த் அந்த மையன் வந்திருக்காப்லையாம்ல அப்படின்னு. அப்புறம் ஹீரோ வந்து அப்படியே தலையை குடிஞ்சு அப்படி பார்த்தாரு. பார்த்தாக்குல அவ்வளோ வீராப்பா பேசின அவங்க ஹீரோவை பார்த்தாக்குல அப்படியே கண்ணீர் விட்டு, அப்படியே இருக்கு எங்கள் அண்ணன் மாதிரியே கண்ணு இருக்கு, என்ன கொஞ்சம் அண்ணனோட கைட்டாக இருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணீர் விட்டு அதுதாங்க. நான் அதை பார்க்கும் போது, ஏன்னா சரத்குமார் சாரையும் ஹீரோயின் பார்க்குறதுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட்டமாக வருவாங்க, திருவிழா மாதிரி வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் நினச்சேன், எவ்வளோ பெரிய ஆள் கூட நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அப்போ தான் தோணுச்சு. அப்புறம் எங்கள் டைரக்டர் பொன்ராம் சார், இந்த எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்த எங்கள் பொன்ராம் சார் வந்து, அதாவது எனக்கு விஜய் சேதுபதி அண்ணா ஆஃபீஸ்லேருந்து ஒரு கால் வந்தது, இந்த மாதிரி பொன்ராம் சார் பார்க்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்படியே அந்த ஆஃபீஸ்லாம் தேடிக்கிட்டு அப்படியே போனால் ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி நான் வேலை பார்த்த அந்த ஆஃபீஸ் பருத்தி வீரன், அந்த படத்தில் தான் நான் ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு வந்து வேலை பார்த்த ஒரு ஆஃபீஸ். அப்படியே பழைய நினைவுகள்
அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். ஸ்னேகன் சார், அமித் சார்லாம் வந்து அந்த ஒரு ரூமில் கத்திட்டு இருப்பாங்க. ஐயோ ஐயோ பதறி அடிச்சு ஓடனோம்னா கம்போசிங் போயிட்டுருங்க. ஐயோ ஏன் உசுருக்குல அந்த சாங்லாம் அந்த நினைவுகள்லாம் அப்படியே ஓடிட்டுருக்கு. அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். அப்போது ஒரு சின்ன கதை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்னென்னா, ஒரு பையன் மலையில் நனைச்சிட்டு வந்தால் வீட்டிலேருந்து அப்பா வந்து சொன்னாங்க, ஏன்னா லூசு பையில மழை வருது தான் தெரியல. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். மழை வருது தான் தெரியல, ஏன்டா கொடை எடுத்துகிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு அப்பா சொல்லுவாரான். அண்ணன் சொல்லுவானா, ஏன்டா ஓரமாக நின்றுட்டு வரக்கூடாதா அப்படின்னு அண்ணன் திட்டுவாப்லையாம். ஆனால் பெத்த தாய் தான் வந்து துண்டை எடுத்து துவட்டு விட்டு, இந்த பாலா போன மலை என் புள்ள வரும்போது தான் வரணுமா அப்படின்னு அம்மா தான் சொல்லுவாங்களாம். அப்படி தாய் உள்ளம் கொண்டது தான் எங்கள் பொன்ராம் சார். எத்தனையோ பெரிய காமெடி நடிகர்கள்லாம் இருக்காங்க, அவங்க கூப்பிட்டா உடனே ஓடியாந்துருவாங்க. இந்த பையன்கிட்ட ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னு கூப்பிட்டு இந்த படத்தில் என்னை நடிக்க வச்சு எனக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்து பால் சார் கேமராவில் இப்படி ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுத்தாங்க. அப்புறம் நிறைய என்னமோ நினச்சேன், நிறைய பேசணும்னு மறந்து போச்சா? மறந்து போச்சு நினைக்கிறேன் சார். அதான் சார், ஏதாவது எழுதிட்டு வந்திருக்கணும். இல்லை, ஏற்கனவே எழுதி வந்து தான் பேசிட்டு இருக்கேன், மறந்து போச்சு. ஆமாம். அப்புறம் மேம் படம் பார்க்க வந்திருந்தாங்க. ஸோ நாம் வந்து யூடியூப்லலாம் காரசாரமாக பேசி தான் அவங்கள பார்த்துருக்கோம். போல்டாக ஒரு சிங்கப்பொண்ணாக பேசி பார்த்துருக்கோம். அன்னைக்கு வந்து படம் பார்த்துட்டு பயங்கரமாக விழுந்து சிரித்தாங்க. அப்போ தான் அவங்க சிரிப்பை பார்த்தேன். வெளியில் வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் சார், ரொம்ப நன்றி சார் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. யுவன் சங்கர் ராஜா சாரோட மிகப்பெரிய தீவிரமான ஃபேன் சார் நான். ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு. நன்றி 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 கல்கே, ரொம்ப நன்றி. நீங்கள் பண்றது வந்து இது வந்து ஒரு தொடக்கம் இல்லை, உங்களுக்கு ஒரு தொடர்ச்சி. நீங்க எடுத்திருக்கிறது பயணம் இல்லை, அது ஒரு பொறுப்பு. நிச்சயமா தமிழக மக்களுக்காக அந்த பொறுப்பையும் நீங்க கேப்டன் வெளியில நின்று அதை நிலைநாட்டுவீங்கன்ற நம்பிக்கையோட அந்த சந்தோஷத்தையும் நாங்கள் இந்த இடத்துல பகிர்ந்துக்கிறோம் உங்க கூட. டிஎஸ் யுவன் பிரதர் எல்லாரும் பேசிட்டாங்க அந்த பாட்டை பத்தி. எங்களுக்காக படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாட்டுல இருந்து எல்லாரும் இருக்கும்போது உன்னை நான் பார்த்தா சுத்துறேன் காத்தா எக்கு நீ போனா செங்கூத்தா கண்ணனா நானா தலலா தலலா. நீங்க ஃபர்ஸ்ட் படம் வந்து சுப்ரீம் சார் சரத்குமார் சார் பண்ண படம். அவர் ஒரு பெரிய பாடகர், நம்ம ஏன் இன்னும் அவரை யூஸ் பண்ணவே இல்லை? உள்ள கேட்டாங்க, நான் இப்போ போய் கம்போஸ் பண்ண போறேன். வாவ், அவரே கேட்டுட்டார். உள்ளே சார் கேட் when are you making me sing அப்படின்ட்டாரு. எஸ் கண்டிப்பா சார். ஏன்னா பெக்குலியர் வாய்ஸ், நான் உள்ளே அதுதான் சொன்னேன், பெக்குலியர் வாய்ஸ் சூப்பரா இருக்கும். அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட். அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. நன்றி நன்றி. யுவனை பத்தி நான் ஒன்று சொல்லும். அவர் டூயட் சாங்கும் பாடியிருக்காரு, அம்மா சாங்கும் பாடியிருக்காரு. எங்க அம்மா இப்பதான் ஒரு 60 days முன்னாடி மறைஞ்சிட்டாங்க. அப்போது இந்த சாங்கை நாங்கள் வந்து கேட்கும்போது எங்களுடைய ஞாபகம் எல்லாம் எங்கள் அம்மா கிட்ட போயிடுச்சு. சுதீஷ்க்கு, எனக்கு, அக்காவுக்கு, ஜோதிக்கு எல்லாம். ஸோ எல்லாருக்குமே அம்மாவுடைய நினைவை வந்து எல்லாரும் அழுக ஆரம்பிச்சிட்டோம். ஜீவா ஆண்டி நான் பார்க்குறது மாதிரியே நான் வந்து யுவனை எப்பயுமே பார்ப்பேன். இது பிரபாஸ் சண்முகிட்ட நான் அடிக்கடி நிறைய சொல்லியிருக்கேன். ஏன்னா யுவன் பார்க்கும்போது அப்படியே ஜீவா ஆண்டியை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாண்டிங். சண்முகா வந்து கேப்டன் மாதிரி ஒரு டெடிக்கேட்டடாக, ஒரு சின்சியராக கட்டாயம் தமிழக மக்களுக்கும் சரி, ரசிகர்களுக்கும், நம் கழகத்தினருக்கும் என்னைக்கும் அவர் வந்து கேப்டனை மாதிரியே நிச்சயமாக மிக சிறந்த ஒரு நடிகராக வருவார். அதுக்கு உங்கள் எல்லாருடைய பிளெஸ்ஸிங்கும் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். எனவே அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. நம்ம மீண்டும் ஒரு முறை மேடை. சார், இந்த ஸ்பெஷல் வேட்டி சட்டை சூப்பர் சார். அது ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட் சார். ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆயிட்டாங்க, இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுட்டு வரணும், நீங்க போட்டு வரீங்களா அப்படின்னு. நான் இது எதிர்பார்க்கல. இப்படி நான் நினைச்சேன் இது காமெடியா இருக்குமோ நினைச்சேன். சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? நன்றி. ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லலான்னு ஆரம்பித்தேன். ஆர்ட் ஆர்டர் ஆரம்பித்து லிஸ்ட்டே சொல்லிட்டாப்புல.
ஏன் சார்பாக அந்த நன்றி நிறைய பேர் சொல்லிட்டாரு. நம்ம நேரத்தை எடுத்துக்க முடியாது. இருந்தாலும் ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து என்கிட்ட பேசினார் முகேஷ் செல்லையா. அவர் நானும் ஒரு 3 இயர்ஸாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். இந்த படம் ஆரம்பித்ததுக்கு அவர் தான் ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி போட்டார். அவர் நிறைய ஆப்ஷன்லாம் பேசும்போது ஃபைனலாக வந்து சண்முக பாண்டியன் விஷயத்த சொன்னார். எனக்கு கேட்டோன்னே ஓகே நல்லா இருக்கு இது. அவரோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன். அப்போ கேப்டன் இருந்தாங்க வீட்டில். அப்போ மீட்டிங் போயிருந்தேன். அப்போது எனக்கு ஐடியாவே இல்லை. சண்முகத்தை அங்கே தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். இப்படி இருந்தாப்புல ஆஹா இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கதையை மாற்றணும் அப்படின்ட்டு அங்கே தான் எனக்கு இதாகிடுச்சு. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்கிரிப்டை ஒர்க் அவுட் பண்ணதுக்கு மெயின் முகேஷ் சாருக்கு நான் நன்றி சொல்லணும். இந்த படத்தில் ஒரு ப்ரொடியூசர் வந்து எனக்கு நான் ஆரம்பத்தில் சொல்லுவேன், ஒரு தயாரிப்பாளர் வந்து நான் டைரக்டர் மட்டும் வேலை செய்யக்கூடாது, ப்ரொடியூசர் வேலை செய்யணும். பணம் மட்டும் கிடையாது, அவங்க க்ரியேட்டிவிட்டி அவங்களும் வேலை செய்யணும். அதுக்கு இந்த செட்டு இந்த ஆடியோ லான்ச்சுக்கு எல்லாத்துக்கும் காரணமே அவர் தான். அந்த க்ரியேட்டிவிட்டி அவருக்கும் வரணும், அப்போ தான் அது பெருசாக கொண்டு போய் சேரணும். அதனால் அந்த நன்றி கண்டிப்பாக அவருக்கு உண்டு. இந்த கதையை பற்றி ஒரு சின்னதாக சொல்லிடுறேன். நான் வந்து கதை எங்கே நான் வருத்தப்படாத என்னடா சாங் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ளே போனேன். டேமுக்குள்ளே டேமுக்குள்ளே தண்ணி நீர் பிடிப்பு போயிருக்கு. அங்கே ஒரு கிணறு, அங்கே ஒரு மோட்டார் போட்டு பம்ப் செட்டில் விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்க. இதில் டேமுக்குள்ளே விவசாயம் பார்க்கப்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் தண்ணி வத்திருச்சுன்னா எங்கள் தோட்டம் கிணறுலாம் தெரியும், நாங்கள் விவசாயம் பார்ப்போம். அப்போ தண்ணி ஏறிச்சுன்னா விட்டுட்டு போயிடும்ப்பா அவ்வளோதான் ஆனாங்க. எனக்கு இது பயங்கரமாக தோணுச்சு. இங்கேருந்து கதை எனக்கு தோண ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் கொரோனா டயத்தில் ஊரில் தேனியில் இருந்தேன். அப்போது தண்ணி நிறையா தேங்கின நேரம் நான் டேமுக்கு பின்னாடி குளிக்கிறதுக்காக பசங்களோட அப்படியே போயிட்டு வரும்போது அப்போது ஒரு பெரிய ஒரு கொடையை வச்சுட்டு நின்றுருந்தார். தண்ணி ஃபுல்லாக ரோடெல்லாம் ஆக்கிரமிச்சு ஃபுல்லாக தோட்டத்தில் முங்கி நிறையா பயிர் முங்கிருந்துச்சு. அவர் அந்த கொடையை வச்சு நின்று இருந்த அந்த ஃபேஸில் 1000 ரேகைகள் இருந்துச்சு. அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் என்னால் எதுவுமே சொல்லவே முடியாது, அவ்வளோ கதைகள் இருந்துச்சு. ஸோ அதுதான் என்னோடய இன்ஸ்பிரேஷன் இந்த கொம்பு சீவி. ஸோ ஒரு எல்லாருடைய மக்களையும் போய் சேரும். ஆனால் இப்படி சீரியஸான கதையில் எப்படியா காமெடி பண்ணுவேன்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், இதுதான் நம்மளோட சேலஞ்ச். என்றைக்குமே சீரியஸான நோட்டில் தான் காமெடி பண்ணணுங்கிறது என்னோடய சேலஞ்சாக இருந்துச்சு. ஸோ இதுக்குள்ளே எப்படி காமெடி பண்ணலாம், எப்படி கேரக்டர் செட் பண்ண ரொக்கப்புலி அண்ட் சரத் சார் அண்ட் பாண்டியை வச்சு இதை நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு என்டர்டெய்னராகவும் ஆக்ஷன் கலந்த படமாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து நான் நன்றி சொல்லணும் பாலு சாருக்கு சொல்லணும். ஏன்னா இடையில 2 படங்கள் பண்ண முடியல, திரும்ப நான் ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த கலர்ஸ் வந்து கண்டிப்பாக பாலு சார்கிட்ட மட்டும்தான் நான் என்னால் டேஸ்ட் பார்க்க முடிஞ்சது சார். வேறு யார்ட்டையும் நான் ஒர்க் பண்ணும்போது தெரியல, எனக்கு உங்கள்கிட்ட தான் அதை பிடிக்க முடிஞ்சது. அது ஆர்ட் டைரக்டர் அண்ட் எடிட்டர் தினேஷ். வருத்தப்படா வலிசாங்க ஃபுல்லாக தம்பி தான் எடிட் பண்ணாப்புல, ஸ்பாட் எடிட்டிங். இன்றைக்கி இந்த படம் எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாமே ஒரு கனெக்ட் தான். நான் அசார் மாஸ்டர் அண்டு ஷெரீப் மாஸ்டர் என்னை ஆட வைப்பார். அப்பப்போ நம்மளால் அவ்வளோ ஆட வராது. ஸோ அதே மாதிரி இந்த பாடல் ஆசிரியர்கள் பா விஜய் ஒரு பாட்டில் இருக்காங்க, சினேகன் ஒரு பாட்டில் இருக்கார் வந்திருந்தாங்க. அதே மாதிரி யுவா பாரதி ஒரு பாட்டில் இருக்காங்க. அது நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தினேஷ் அண்டு பாலா சிவசாமி, இந்த கருப்புசாமி அவங்க தான் பாடினாங்க, எழுதுனாங்க. நானும் ஒரு பாட்டு கேப்பில் எழுதியிருக்கேன். ஸோ எனக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா யுவன் சார் சொல்லணும்னா, யுவன் சார் வந்து ரொம்ப நாளாக நான் ஒர்க் பண்ணணுன்னு ஆசை அவரோட. அது என்னை ஃபஸ்ட் துபாய் கூட்டு போனது அவரை தான் சேரும். வேறு எந்த நாடுக்க போயிருக்கோம், ஆனால் துபாய் போகவே முடியல என்னால். கம்போசிங் அங்கே வாங்கினார், அது பெரிய இதாக இருந்துச்சு. அவர் இளையராஜா சார் பாட்டை பாட வச்சது ஒரு பெரிய மூமெண்ட் இருந்துச்சு. அந்த மூமெண்ட்டில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இளையராஜா சார் ஃபஸ்ட்டு போய் பார்க்கும்போது என்ன சொன்னாங்க, நீ அப்பாட்ட நீங்களே கேளுங்க அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு நானும் பிடிச்சிரும் போய் இளையராஜா சாரை பார்க்க போனோம். அப்போ பார்த்தோன்னே சார் இந்த மாதிரி என்கிட்ட ஒரு அம்மா பாட்டு இருக்குது, அது நீங்கள் பாடணுன்னு. அம்மா பாட்டெலாம் எனக்கா தோணுனா தான் பாடுவேன், உனக்கெல்லாம் பாட முடியாது. ஐயோ என்னடா அப்படி சொல்லிட்டாரு. சரி ஏதாவது பேசணுமே. அடுத்து இந்த கதை தேனியில் நடக்குது, என்ன கதைலாம் தேனிலாப்பா நடக்கும், எல்லா கதையும் அங்கே தான் நடக்கும் அப்படின்னாரு. உங்களை பாட வைக்கிறது என்னோட ட்ரீமு அப்படின்னு. உன் ட்ரீமை எப்படி நான் நிறைவேற்ற முடியும்னாரு. இப்படி என்ன பால் போட்டால் 6ஆக அடிச்சுட்டு இருந்தார். அப்புறமா ஒரு முடிவுன்னு பேசாமல் கை கட்டி நின்றுக்குவோம் அப்படின்னு. அப்புறம் நான் இப்படி தான் பேசுவேன் சரியா அப்படின்னு போயிட்டார். அப்புறம் கூட சொன்னாங்க, இவ்வளோ தூரம் உன்னை கலாய்க்கிறாருன்னா பாடிடுவார். அதே மாதிரி ஒரு 15 டேஸ் கழிச்சு அவரே கால் பண்ணி நான் அந்த பாட்டை பாடி கொடுத்துட்றேன், வர சொல்லுங்கள் டீம் அப்படின்னாங்க. அவருக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த அம்மா பாட்டு பாடுனுங்கிறது படத்தில் ரொம்ப முக்கியமான இடத்துல வரும். வழக்கமாக டைட்டில் சாங்கு ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த இது. அந்த அவருக்கு இந்த இடத்துல நன்றி. அண்ட் யுவன் சாருக்கு நன்றி. அண்ட் சார் அண்ட் சரத் சார் இன்றும் இளமையானவர். இவர் கதை சொல்ல போகும்போது எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா நாட்டாமல் இதெல்லாம் படம் பார்த்தோன்னே என்ன அடிச்சு கிடிச்சு போடுவார் அப்படின்னு தான் பயந்து பேசி கதை சொல்ல. ஆனால் உண்மையிலே அவர் குழந்தை தான்.
எப்பயோ ஒரு முதல் பெரிய மனுஷன் நடந்துக்குவார். மேக்ஸிமம் குழந்தை தான் அவர். ரொம்ப ஜாலியான டைப்பு, ரொம்ப ஈஸி அவர்கிட்ட ஒர்க் வேலை வாங்குறது, ரொம்ப ஜாலியாக இருப்பார். எந்த சொன்னாலும் எந்த சீனும் அவர் நிறைய கரெக்ஷன் சொல்லுவார், சின்ன சின்ன ஐட்டங்களாக சொல்லுவார், நல்லா இருக்கும். சில விஷயங்கள் நம்ம எதுக்காக தோணுச்சுன்னா ஓகே டைரக்டர் சாய்ஸ் அப்படின்வார். அது ஒரு டைரக்டரோட ஹீரோன்னு சொல்லலாம் அவரை. அவ்வளோ அற்புதமாக எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு சார். அது வந்து அவருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சார், நன்றி கடன்பட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த படத்தோட இன்னொரு கேரக்டர் தார்னிகா, அவங்க இந்த ஸ்டேஜ் வரல, ஹீரோயின். அவங்க வந்து அவங்களுக்கும் சாருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. சொல்லாமா சார்? சார் இல்லை சார், சார் இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கு சொல்ல வந்தேன் சார். சொல்லாமா வேணாமா? சொல்லல சார். அதாவது நாட்டாம் படத்தில் டீச்சர் நடிச்சிருப்பாங்க ராணி, ஓப்போடு சாங்கில் ஹிட் ஆனவங்க. அவங்களோட பொண்ணு தான் இந்த தார்னிகா. இவங்க இந்த படத்தில் ஹீரோயின். அவங்க தவிர்க்க முடியாத காரணம் வெளிநாட்டில் இருக்காங்க, வர முடியல, வீசா ப்ராப்ளம், ஏதோ ஃப்ளைட் பிரச்சனை அப்படின்னு. ஆனால் சூப்பராக நடித்து கொடுத்தாங்க. சேர்ந்தா அவங்க வந்து புதுசு இந்த படம், ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அதில் ஆக்ஷன் கொடுத்துட்டேன். சண்முக்கும் அந்த பொண்ணுக்கும் ஆக்ஷன் கொடுத்து கட்டி பிடிச்சிக்கல ஊர்லணும், சேரு மண்ணெலாம் அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு ரொம்ப அந்த பொண்ணு ரொம்ப எனக்கு சப்போர்ட்டிவாக நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தா. அவங்களுக்கு நன்றி. அடுத்து வந்து சண்முகம். சண்முகத்துக்கு முன்னாடி கல்கி அண்டு காளி வெங்கடண்ணன் இவங்களுக்கெல்லாம் நன்றி சொன்னோம். அதேமாதிரி ஷமு, எனக்கு அவரோட ஹைட்டை பார்த்தா நல்லா மிரண்டுருவேன் நான். அதேமாதிரி அப்படி இருந்தால் பேசணும் டைலாக் கொடுக்கும்போது நல்லா கூட இருக்க பசங்க தான் கொடுத்துருவேன், அப்போ நம்மளால் முடியாதுறான்னு. பட் எண்ட் ஆஃப் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து அவருக்கு ரிஹர்சல் கொடுத்தோம், சீன்ஸ் எல்லாமே ரிஹர்சல் கொடுத்து தான் பண்ணோம். அப்படி ரிஹர்சல் கொடுக்கும்போது அது ஒத்துழைச்சார். ஃபைட் ரிஹர்சல் கொடுக்குமான்னு கேட்டேன், அங்கே பார்த்துக்கலாம் சார் நாப்பில். என்னடா இதை மட்டும் அங்கே பார்த்துக்கலான்றாப்புல. அப்புறம் தான் அந்த பிளட்லேயே இருக்குது போல் இருக்கு, கேப்டனுடைய பிளட்டில் இருக்குது. ஒவ்வொரு மூமெண்ட்லையும் நான் ஃபஸ்ட்டு கேமராமேனுக்கு அப்புறம் நான் தான் பார்ப்பேன் நினைக்கிறேன். மானிட்டரில் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் ஷாட் வச்சேன் சார், ஞாபகம் இருக்குல்ல சார்? நான் டக்குன்னு அந்த க்ளோஸ் அப் வைக்கும்போது இதான் அவர் கேப்டனை பார்த்த மாதிரியே இருக்குது, கேப்டனோட லுக்கு அப்படியே வராப்பிலே அப்படின்னு. அந்த விஷயம் வந்து எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி கெட்டப் செட் பண்ணேன் ஃபஸ்ட்டு படைத்தலைவனில் முடிக்குள்ளே தான் மூஞ்சி இருந்துச்சு, அப்புறம் தான் வெளியே வெட்டி எடுத்தோம். அது அவ்வளோ முடியும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருந்தாப்புல. அப்புறமா சொன்னேன் செட் பண்ண கொஞ்சமாக குறைச்சி வச்சு. எனக்கு என்னென்னா ஒரு ஹைட்டுக்கு கொஞ்சம் ஹேர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அது ஒரு லுக்கு. இன்னொன்று பீரியாடிக் ஃபிலிம் 96 அதனால ஒரு லுக்கு செட் பண்ணோம். அதில் கிருதா செட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே ஒரு திருப்தி வந்துச்சு. அந்த ஐடியா தான் சண்முகம் தான் கொடுத்தாப்புல. அந்த கிருதா நல்லா சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா அந்த பீரியடுக்கான விஷயமும் கிடைச்சிது. அதேமாதிரி நிறைய கஷ்டத்தையும் கொடுத்துருக்கேன் அவருக்கு. நிறைய இந்த ஆக்ஷன்ஸ் நைட்டில் ஒர்க் பண்ணோம். அது அவ்வளோலாம் பார்க்கவே இல்லை, கஷ்டப்படவே இல்லை, சூப்பராக வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. உண்மையிலே சொல்கிறேன், அடுத்தடுத்த டேரக்டருக்கு ரொம்ப ஈஸியான ஒரு சண்முகம். அவருடைய பிளேஸ் சூப்பர் பிளேஸ் ஒன்று இருக்குது. மிகப்பெரிய உயரத்துக்கு நீங்கள் வரீங்க. உங்கள் குணம் மாஸ்டர் சொன்ன மாதிரி பிரியாணி சாப்பாடு இதெல்லாம் பஞ்சமே கிடையாது. அப்புறம் கேப்டன் ஆலயத்தில் போனால் சாப்பாடு கிடைக்காமல என்ன அர்த்தம்? கண்டிப்பாக அது இருந்துச்சு. அந்த அவ்வளோ உபசரிப்பு. அதே மாதிரி மேம் வந்திருந்தாங்க, பிரேமலாதா மேம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு நான் மீட் பண்ணேன். ஃபஸ்ட்டு சண்முகத்தை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு நான் தான் மீட் பண்ணேன். அவங்க ஃபஸ்ட்டு சொன்னாங்க ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுங்க. நான் எந்த ஐடியா இல்லாமல் தான் போனேன், மரியாதையாக போனேன். என்னை கூப்பிட்ருக்காங்க, நம்ம அந்த மரியாதை நிமித்தமாக நம்ம போகணுக்கா போனேன். ஐடியா எனக்கு இல்லை. அவங்கள பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஐடியா தோணுச்சு. ஸோ அது ஃபைனலாக இன்றைக்கி வந்து நிற்கிறாங்கன்னா அதுக்கு மெயின் பில்லர் வந்து மேம் தான். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். பிரபாகர் சொல்லணும், நான் பிரபா அடிக்கடி மீட் பண்ணல. ஒரே ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தார், ரயில்வே ட்ராக்கில் சீக்கியம்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அவளுக்கு அவர் ரொம்ப ரொம்ப குழந்தைங்க. பிரபாகர் தம்பி சூப்பர், நீங்களும் நல்லா வரணும் வாழ்க்கையில். இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ண மற்ற என்னோடய ஏடி மெயினாக செல்வராஜ் அண்ட் அவங்களாம் ரொம்ப நன்றி சொல்லணும். செல்வராஜ், தினேஷ் அண்ட் பாலா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நந்தா நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட 10 டேஸாக ஒர்க் பண்ணிட்டாங்க. நான் கொஞ்சம் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க அந்த டீமுக்கெல்லாம் யாராவது விட்டுருந்தா மன்னிச்சுங்கப்பா. இந்த டீமில் எனக்கு யாராவது உங்களை பேரை சொல்ல மறந்தால் என்னை மன்னிச்சுங்க. அப்படி விட்டுருந்தா அவர் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன் ஆர்டர். அண்டு இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜெய் அண்ட் அசோக் அண்ட் விஜயகுமார், அவர் இன்றைக்கி வரல. அண்ட் ஜெய் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. மெயினாக விக்னேஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த வந்திருந்த கெஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ரியோ பிரதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ராஜேஷ் அண்ட் எஸ்ஐ சந்திரசேகர் என்னோட குருநாதர், அனைவருக்கும் நன்றி. நிச்சயமான. அண்ட் படத்தில் வந்து எங்களுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸ் ஒருத்தர் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காராமே. எஸ் என்னன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப வெரி வெரி க்ளோஸ் ஹார்ட். அவர் எப்போ பேசினாலும் உடனே ஃபோன் எடுப்பார். என்னென்னா அவர் வந்து சரியான மழை லாஸ்ட் வீக்ல சரியான மழை. நான் லாஸ்ட்டு என்னோடய வாய்ஸ் ஓவர் தான் எப்பவுமே எல்லா படத்துலையும் இருக்கும். எனக்கு வந்து எனக்கே சரி மாற்றி பார்ப்போமே, வேறு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்போது யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவர் நம்பர் தான் வந்துச்சு. விஜய் சேதுபதி, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. அவருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லணும். அவர்கிட்ட போய் சொன்னோடனே வண்டி எடுத்துட்டு வாங்க, நேரம் நான் டப்பிங் நேரம் வந்துட்டார்.
10வது நிமிஷம் வந்துட்டார். அவ்வளோ குற்ற மலையிலையும் வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். கொஞ்சம் சர்ப்ரைஸாக வச்சுக்கலான்னு பார்த்தேன். விக்னேஷ் ஓப்பன் பண்ணிட்டாப்ல. தேங்க்யூ. அங்கே பின்னாடியா? ஆமாம் சார், தேங்க்யூ. ஓகே. ஸோ ஒரே ஒரு விஷயம் சார், நாங்கள் அந்த இது பார்த்தோம், ஆடியோ லான்ச்சினுடைய ஒரு இன்வைட் வீடியோ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பேசி என்ன பேசலாம்னு பேசி ஒன்று பண்ணியிருந்தீங்கல்ல சார், அதை பார்க்குற நீங்கள் ஏன் சார் நடிக்காமல் இருக்கீங்கன்னு தோணுச்சு. நான் நடித்தா செத்துருவாங்க, பார்க்க ஆள் வேணும்ல. எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் வந்ததே இங்கே டைரக்டராக தான் இங்கே சென்னைக்கே வந்தேன். அதுதான் என்னுடைய தொழில். சூப்பர் சார். நான் கொஞ்சம் கொம்பு சீவி விடலான்னு பார்த்தேன் சார். சீவி விடுங்க. அப்படிதான் சார் இப்போ சொன்னேன். புரிஞ்சுது. உங்க லைஃப்ல அப்படி ஏதாவது நடந்து? நல்ல கேள்வி கேட்டீங்க. லைஃப்ல வந்து இது கொம்பு சீவியை 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று பாசிட்டிவாகவும் பார்க்கலாம், நெகட்டிவாகவும் பார்க்கலாம். நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிற ஒர்க் அதான் வச்சுருந்தேன். வந்தவங்களும் நெகட்டிவாக சொல்லிட்டாங்க. இது பாசிட்டிவான கொம்பு சீவல். எனக்கு அப்படி சீவி விட்டவங்க, நீ சினிமாவுக்கு போ, நீ டைரக்டர் ஆகு, நீ பெரிய ஆளாக சொல்லி என்னை வந்து உசுப்பேத்தின என்னோட நண்பன் ஊரில் இருக்கான் பாஸ்கர், அவருக்கு நன்றி சொல்லணும். அதுக்கு அடுத்து ராஜேஷ். நான் சீரியஸான கதை தான் யோசிப்பேன். ராஜேஷ் கூட இருப்பார். பொன்றா உங்களுக்கு காமெடி தான் வந்து, நீ காமெடி படம் பண்ணாமல் ஏன் சீரியஸாக யோசிக்கிறீங்கன்னு என்னை கொம்பு சீவி விட்டது ராஜேஷ். எனக்கு நன்றி. என்னோட குருநாதர் ராஜேஷ் டைரக்டர் ஆகிட்டா, நீ டைரக்டர் இல்லைடான்னு திட்டுவார் அடிக்கடி. அவருக்கு என்னோட நன்றி. அப்புறம் இது மாதிரி நிறையா சொல்லிட்டே போகலாம். நான் பாசிட்டிவாக அதை பார்க்குறேன். சூப்பர் சூப்பர் சார். ஸோ அதே மாதிரி பாசிட்டிவாக நாங்கள் எல்லாரும் டிசம்பர் 19 இதை பார்க்குறதுக்காக காத்துட்டு இருக்கோம். நீங்கள் மேடையில் இருக்க இதே நேரத்தில் நம்மளுடைய ப்ரொடியூசர் அவர்களையும் மேடைக்கு அழைக்க போகிறோம் ஒரு சின்ன ஏவியோட. எஸ் சார், வாங்க சார். வணக்கம். இங்கே வந்த எல்லாத்துக்கும் என்னோட தேங்க்ஸ் சார். மைக் கேஷுவலாக பேசிடுறேன். மைக் மட்டும் சார். நார்மலாக பேசிடுறேன். ரொம்ப இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ரொம்ப ஓகே. தேங்க்யூ பிரேமாமா, தேங்க்யூ சுதீர் சார், தேங்க்யூ ஆனந்த் சார், சரிகம்மா, இங்கே எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. போதும் சார். அந்த கேள்வி என்ட்ரி நன்றி, அவ்வளோதான் சார். கேளுங்க அந்த கேள்வி. கொம்பு சீவன கேள்வியை கேளுங்களேன் சார். கொம்பு சீவி கேள்வி. யார் உங்க லைஃப்ல வந்து கொம்பு சீவிட்டு சார்? ஆடியோ கட் ஆகுது அந்த மைக்கு. ஓகே சார், கொஞ்சம் கிட்ட செக் செக். சார். ஹலோ, எஸ் நாய்ஸ் வருது. எஸ், ஆனால் ஆடியோவில் பாருங்க, கன்சோலில் ஒரு நாய்ஸ் ஒன்று வருது. இல்லை ஒரு ஏர்த் நாய்ஸ் ஒன்று வருது. எஸ். இல்லை அந்த மைக்னால இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை சார், இங்கே போடியம் ப்ளீஸ். வணக்கம். எல்லாரும் சென்னைக்கு சினிமா பண்ணணும்னு வர்ற மாதிரி தான் நானும் வந்தேன். ஸோ எனக்கு வந்து கொம்பு சீவி விட்டது வந்து 2 பேர். ஒன்று வந்து இளையராஜா சார், இன்னொன்று விஜயகாந்த் சார். ஸோ பாசிட்டிவாக சொல்லணும்னா அந்த 2 பேர். ஸோ அவங்களோட இன்ஸ்பிரேஷன், அவங்களோட வாழ்க்கை நடைமுறைகள். இப்போ வந்து இளையராஜா சார் சொன்னீங்கன்னா காலையில் 6 மணிக்கு அவர் வந்து ரெக்கார்டிங் ஆரம்பிப்பார். ஸோ வாட் எவர் இட் இஸ் அவர் அங்கே இருப்பார். அதேமாதிரி ஈவினிங் 6 o'clock கிளம்பிடுவார். ஸோ இந்த இடப்பட்ட டைமில் அவர் கொடுக்குற அந்த க்ரியேட்டிவிட்டி வந்து இட்ஸ் மைண்ட் ப்ளோயிங். அவர் வந்து அவர் ரீச் ஆகிற இடமே இல்லை. அதேமாதிரி இப்போ கேப்டன் சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி தான். அவர் நடிப்பு மட்டும் கிடையாது, அவரோட ஐடியாலஜிஸ், அவரோட கேரக்டர்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து மக்கள் மனசில் எவ்வளோ தூரம் டீப்பாக ரீச் ஆகிருக்குது. அது வந்து கேப்டன் சார் வந்து பிரியாணி மட்டும் போடலை, அந்த உள்ள அந்த பாசமாக போடுற சாப்பாடு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உண்மை. ஸோ இது வந்து இட் இஸ் நாட் அபவுட் ஃபுட், இட் இஸ் அபவுட் லவ். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து தான் இன்ஸ்பயர் ஆகி வந்திருக்கோம் சென்னைக்கு. ஏதோ இப்போ ஆரம்பிச்சிருக்கேன், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஆரம்பிச்சிருக்கேன். ஐ விஷ் ஐ வில் மூவ் ஆன். உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே எங்கள் கம்பெனிக்கு வேணும். எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ண எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் தேங்க்ஸ். நிறையா எஃபோர்ட் போட்டிருக்காங்க, நிறையா சேலஞ்சஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி எல்லாம் நல்லபடியாக கொண்டு போயிட்டோம். தேங்க்யூ பிரதர் தம்பி சரத்குமார் அவர்களே. எப்போதுமே அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். நீங்கள் உண்மையிலே உங்களுக்கு கொம்பு சீவி விட்ட 2 பேரையும் இந்த யூனிவர்ஸ் இந்த படத்திலே உங்களுக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. நிறைய ஆசைகளோடு தொடர்ந்து பயணிங்க. நன்றி. ஒரே ஒரு விஷயம் ப்ளீஸ். சில பேர் நான் விட்டுட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அது கண்டிப்பாக வந்து இந்த படத்தில்
செல்வம், பூண்டு செல்வம் நடிச்சிருக்காரு. படத்தில் பார்த்துருக்கோம். ஏன்னு ஒரு மாடுலேஷன் ஒரு படத்தில் பெருசாக ஹிட் ஆகும். அவருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மாமா தவ மாமா ஆண்டி விழுந்து வந்திருக்காங்க அவங்க. அப்புறம் வந்து வெற்றி அண்ணன், அப்புறம் லோக்கல் மேனேஜர் லோக அண்ணன். இவங்க வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு. சார் அந்த கண்டிப்பாக சார் சொல்லுவாங்க, டெய்லி சாருக்கு வந்து ஜிலேபி கண்டை சாப்பிட முடியும்னா அது வந்து தவ மாமா தான். ஸோ அவருக்கு நன்றி. வந்திருக்கிற என் நண்பர்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி. ஃப்ரெண்ட் வசந்த் அண்ட் ஃபேமிலிக்கு அவங்களுக்கு நன்றி. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா அவங்கள நான் மிஸ் பண்ணிட்டேன், சாரி. ஃப்ளோவாக எனக்கு பேச தெரியல, இது நன்றி திடீர்னு சொன்னோன்னே டக்குனு உதறிடுச்சு. ஸோ உங்களை மிஸ் பண்ணிட்டேன். என்றாலும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். டிசம்பர் 19 ரிலீஸ் ஆகுது. அவங்களுக்கு நன்றி. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி சார். ஸோ மாபெரும் வெற்றிக்கு இருவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். என் கூட நிறைய பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நாளாக எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள் என் கூட இந்த படத்தில் நடித்தாங்க. சரத் சார் அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அண்ட் அவரும் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டார் இந்த படத்துலேருந்து. ஸோ எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் அவர் வந்து, எனக்கும் அவருக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் என்னன்னே தெரியாது. ஸோ செம்ம ஜாலியாக 2K கிட்ஸ் மாதிரி எல்லாருமாலையும் பழகிறவர் அவர். அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாங்கள் நிறையா பேசியிருக்கோம், நிறையா லந்து பண்ணியிருக்கோம், ஊர் மக்களோட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் சரத் சார்கிட்ட வந்து என்ன கற்றுக்கலான்னா, நம்ம யாருக்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பேஷன்ஸ் இருக்குது அவர்கிட்ட. எத்தனை ரீடேக்ஸ் போனாலும் பரவாயில்ல, எத்தனை யாராச்சும் ஒருத்தங்க டைலாக் சொல்ல கஷ்டப்படுறாங்கன்னா சரத் சார் போய் சொல்லி கொடுத்துருக்காரு, மாடுலேஷனோடு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அதை நான் கற்றுக்குறேங்க. அண்ட் பொன்ராம் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நானும் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பார்க்கும்போது உங்களோட பெரிய ஃபேன். உங்களோட ஒரு படம் பண்ண முடியாதான்னு நினச்சேன், இன்றைக்கி நடந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறதுக்கு நான் நிறைய ரியாக்ஷன் வைஸாக இருக்கட்டும், இல்லை காமெடி வைஸாக இருக்கட்டும், பொன்ராம் சார் தான் அதை வெளியே கொண்டு வந்தார். நாங்கள் வந்து ஷூட் போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டோம். அங்கே ஆன் செட்டில் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நான் டைலாகை மெமரைஸ் பண்ணுறதுக்கோ எதுக்குமே எனக்கு சார் கஷ்டம் தரலை. ஏன்னா நாங்கள் பேப்பரில் எழுதுனது வேறு, படத்தில் வந்திருக்க டைலாக்ஸ் எல்லாமே வேறு. சார் வந்து எங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஒரு சீனை டெவலப் பண்ணி நீங்கள் அதை நம்ம என்ன டயலாக் வேணால் டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாரு. நாங்கள் என்ன ரியாக்ஷன் பண்ணாலும் அது நல்லா இருந்தால் அதுக்கும் அவர் ஸ்பேஸ் கொடுத்தாரு. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், நீங்கள் தான் சொன்னீங்க நான் எங்கேயுமே கட்டுன்னு சொல்ல மாட்டேன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நானும் சரத் சார் வந்து சரத் சார் அண்ட் கல்கி பிரதர் எல்லாரும் அந்த லாரி சீக்வன்ஸில் சின்ன சீன் தான், அது ஒரு ஒரு 30 செகண்ட்ஸ் தான் இருக்கும். பட் நீங்கள் கட்டே சொல்ல, நாங்கள் பாட்டு டைலாக் பேசிக்கிட்டே இருக்கோம், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியுது, சரி ஓகே இதோட நிறுத்திக்குவோம், ரொம்ப போகுது அப்படின்னு நாங்கள் நிறுத்தின இடம் அது. அண்ட் பாலு சார், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒர்க் சார் உங்களது. பொன்ராம் சார் படத்தை ஒரு ஸ்டைலில் காமிச்சிருந்தாருன்னா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இன்னொரு ஸ்டைலில் காமிச்சது நீங்கள் தான் சார். அண்ட் கொரியோகிராஃபர்ஸ், நீங்கள் என் கூட முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் போத் ஆஃப் யூ. எக்ஸ்பீரியன்ஸ், டான்ஸ் எல்லாமே வந்து அந்த டான்ஸ் வந்து நம்ம ஜாலியாக இருந்தால் மட்டும்தான் ஆட முடியும். ஸோ நீங்கள் ஆர்டிஸ்ட்டை வந்து எப்படி நீங்கள் ஹாப்பியாக வச்சுட்டு நீங்கள் பண்ண முடியும்னு உங்கள் 2 பேர்கிட்டருந்து அதை நல்லா பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கல்கி பிரதர், இந்த படத்தில் நிறைய பேர் இருக்காங்க. கல்கி பிரதர் இருக்கார், அப்புறம் முனிஷ்காந்த் அண்ணா இருக்கார், தார்னிகா புதுசாக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து போட்ட எஃபர்ட்டில் தான் இந்த படம் நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் எஸ்பெஷலாக நான் இன்னொருத்தவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணுன்னா,
அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் கூட இருந்தாங்க எல்லா அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என்னை செட்டில் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் தி மேட் ஷுவர் நான் வீட்டில் இருக்கிற மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். மை என்டையர் டீமுக்குமே தேங்க்யூ ஸோ மச். என்னோட பர்சனல் மேனேஜர் ஒருத்தர் இருக்கார் ஜெகதீஷ், அவருக்கும் தேங்க்யூ ஸோ மச் என் கூட என் ஃபுல்லாக இருந்து ஒர்க் பண்ணதுக்கு. அண்ட் இந்த படம் வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு சீரியஸான நோட். அது வந்து பொன்ராம் சார் காமிக்கலாக காமிச்சிருக்காரு. இதை நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணணுன்னு நான் கேட்குறேன். நான் சரத் சார், பொன்ராம் சார் எல்லாருமே இந்த க்ரூவில் இருக்க எல்லாருமே எங்கள் பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். நீங்கள் சந்தோஷமாக படத்தை பார்த்துட்டு ஹாப்பியாக வெளியே வருவீங்கன்னு நினச்சி. ஸோ நீங்கள் ஆடியன்ஸ் எல்லோரும் தியேட்டரில் போய் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கொடுக்கணும். நன்றி, வணக்கம். இசைஞானி அவர்களும் இசை இளவரசர் 2 பேரும் சேர்ந்து பாடுறது அந்த மாதிரி அண்ட் அவருடைய இசையிலையும் நடிச்சிட்டிங்க, இவருடைய இசையிலையும் நடிச்சு, இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் கொடுத்து வைக்கப்பட்டிருக்கோங்க. அதை பற்றி ஏதாவது மியூசிக் பற்றி? நான் நிறையா பேசணும்னு வந்தேன். நான் என்னெல்லாம் வச்சுருந்தேனோ எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் என்ன சொல்லணும்னு தெரியாமல் இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமானது. ஏன்னா அண்ணன் சொன்ன மாதிரி அப்பா வந்து ஃபஸ்ட்டு கார்த்திக் ராஜா சார் தான் பண்ணணும்னு இருந்தது. அதுக்கப்புறம் படைத்தலைவனுக்காக இருக்கட்டும் இதுக்காக இருக்கட்டும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இளையராஜா சார் தான் எனக்கு அதுக்கு மியூசிக் பண்ணுவார். ஸோ அவர் அந்த படத்துலையும் எனக்காக பாடியிருந்தார். அண்ட் இந்த படத்தில் முகேஷ் சார் வந்து எனக்கு சொல்லும் போது யுவன் சங்கர் ராஜா தான் பண்ணுறாருன்னு சொல்லும் போது ஐ ஃபெல் வெரி ஹாப்பி. இட்ஸ் a ஸ்பெஷல் மூமெண்ட். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் என்னை தவிர அவங்க ஃபேமிலியோட எல்லாரோடையும் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் யாரும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அண்ட் இன்னொரு என்ன ஸ்பெஷலான மூமெண்ட்னா 2 பேரும் இதில் பாடியிருக்காங்க. அண்ட் இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தேட். அண்ட் யுவன் சங்கர் சாரை பற்றி சொன்னது மறந்துட்டேன், ஐம் சாரி. அது என்ன, யுவன் சங்கர் ராஜா சாரோட நான் பெரிய ஃபேன். நான் பொன்ராம் சார் மாதிரியே எப்படி நான் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேனோ அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜா சார் கூடயும் ஒர்க் பண்ணணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் முகேஷ் சார், அது நடந்துச்சு. ஸோ இப்போ யுவன் சார் வந்து பிஜிஎம்மில் உங்களுக்கே தெரியும் அவர் எவ்வளோ நல்லா பண்ணுவாருன்ட்டு. இந்த படத்தை நெக்ஸ்ட் லெவலில் பிஜிஎம்மில் யுவன் சார் கொண்டு போயிருக்காரு. நீங்கள் எல்லாம் அது தியேட்டரில் போய் பாருங்கள், உங்களுக்கே அது தெரியும். அண்ட் ஸ்டார் சினிமாஸ் ஒன் ஆஃப் த நான் ஒரு 4-5 ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஆர்டிஸ்ட்டை செட்டு ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே எந்த பிரச்சனையும் கொடுக்காம எந்த தலைவலி எதுவுமே இல்லாமல் ஹேசில் ஃப்ரீயாக ஒர்க் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ. யூ மேட் ஷுவர் த ஒர்க் வெண்ட் ஆன் ஈஸி அண்ட் ஃப்ரீ. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு சினிமாவுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் ஒரு டென்ஷன் இல்லாமல் போகிறதுக்கு ப்ரொடக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். சூப்பர். அண்ட் பிரதர், எல்லாருமே சொன்னோம் ஃப்ரேமில் ஒவ்வொரு இடத்துல பார்க்குறப்ப அப்பாவே நீங்கள் ரிசம்பிள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசுகிறப்பெல்லாம் அம்மா எமோஷனல் ஆகிறாங்க. எங்களுக்காக ஏதாவது உங்களுக்கு பெஸ்ட் டயலாக், உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு டயலாக் அப்பாவோட ஏதாவது பேச முடியுமா? நான் இந்த டைலாக் அப்பா இருக்கும் போதே சொல்லியிருக்கேன், சகாப்தம்லேயே சொல்லியிருக்கேன். மன்னிப்பு எனக்கு தமிழில் பிடிக்காத வார்த்தை. உங்களை கொம்பு சீவி விட்ட மொமெண்ட் ஏதாவது பாசிட்டிவ்லி பொன்ராம் சார் சொன்ன மாதிரி? எனக்கு இந்த படமே தானே, என்னால் இதை பண்ண முடியும். பொன்ராம் சார் தானே கொம்பு சீவி விட்டாரு. நிச்சயமா பெரு வெற்றியா இது மாறும். அண்ட் தமிழகமே கொண்டாடக்கூடிய அந்த கதாநாயகனா நீங்களும் உருவாவீங்கன்னு எல்லாருமே சொன்ன மாதிரி அதே வாழ்த்து நாங்களும் சொல்லணும்னு நினைக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சார், வேறு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா சார்? இல்லை, நீங்கள் மேடை ஒன்று போட்டு வச்சுருந்தீங்க, அதில் ஏறி நின்று அங்கே இருப்பேன், நான் பாண்டியன் மாதிரி ஆகிடுவேன். அதனால தான் கொம்பு சேவி ப்ரீ ரிலீஸ் விழாவுக்கு வருகை தந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரர், என்றும் என்னை இந்த திரையுலகத்தில் உயிர் கொடுத்த விஜயகாந்த் அவர்களின் மனைவியார் பிரேமலதார் விஜயகாந்த் அவர்களே, இனிய சகோதரர் சுதீஷ் அவர்களே, பத்திரிகை சகோதரர்களே, ஊடக நண்பர்களே, அன்பு சகோதரர் விஜயகாந்த் மற்றும் என்னுடைய ரசிக பெருமக்களே, தொண்டர்களே, தோழர்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடைசியாக பேச வந்தாலே எல்லாத்தையும் பேசிடுவாங்க. கையில் பேப்பர் வச்சுருக்கிறது எதுக்குன்னா அதை பார்த்து பேசுகிறதுக்கு இல்லை,
அது யார் யார் பேரெலாம் நம்ம பொன்ராமன் நானும் வந்து எல்லார் பேரையும் சொல்லலான் இருந்தோம். ஆனால் கவிஞராக ஒருவர் ஆர்ட் டைரக்டர் ரூபத்தில் வந்து அனைத்தையும் பேசிவிட்டார் என்ற காரணத்தினால் அதை பற்றியெல்லாம் பேச வேண்டாம் என்று நினைக்கின்றோம். இங்கே கூட இந்த படத்தில் வந்து முதல்ல நான் வந்து இந்த விழாவில் வந்து நிற்கிறேன்னா, இது ஒரு கொம்புசிவி திரைப்படத்தின் ப்ரீ ரிலீஸ் விழாவை நான் எடுத்துக்கிறேன். இது உணர்வுபூர்வமான ஒரு விழா என்று நான் சொல்ல வேண்டும். இந்த மேடம் நிற்கும் போதே ஐ பிகம் வெரி நாஸ்டாலஜிக். நான் வந்து விஜயகாந்த் சாரை திங்க் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அது திங்க் பண்ண ஆரம்பிச்சேன்னா என் கண்களில் நீர் வடிய தான் செய்யும். ஏன்னா அதை மட்டும் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ஒன்றே ஒன்று, இந்த பாசம் என்பது திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சொல்லும்போது நட்பை பற்றி சொன்னாங்க. இந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு வந்து பொன்ராம் வந்து ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தாலும், சண்முக பாண்டி இந்த படத்தில் இருக்காருன்னு சொன்ன உடனே ஐ செட் ஐ ஆம் டூயிங் திஸ் ஃபிலிம், கண்டிப்பாக நான் ஒரு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா வாழ்க்கை பயணத்தில், அந்த கலை உலக பயணத்தில் நான் முக்கியமான காலகட்டத்தில், ஏன்னா பலரும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் நான் சொல்லியே தீருவேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு சூழலில் வந்து விஜயகாந்த் சாரோட மேக்கப் மேன் வந்து ராஜு புலனவிசாரணையில் ஒரு வில்லன் தேடிட்டு இருக்காங்க. அப்போ ராஜு வந்து நேராக போய் விஜயகாந்த் சார்ட்ட சொல்லி, இந்த தயாரிப்பாளர் வந்து வாட்ட சாட்டமாக இருக்கார், போட்டு மிதிக்கிறதுக்கு நல்லா இருப்பார்னு போய் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். உடனே என்னை கொண்டு போய் விஜயகாந்த் சார் முன்னாடி ராஜபாதா சீட்டில் நிறுத்துனாங்க. அவர் என்னை பார்த்தாரு, நீங்கள் வந்து ராவுத்தரை பார்த்துட்டு செல்வமணியை பார்த்துருக்கனாரு. செல்வமணி தான் இருந்தாங்க. விஜயகாந்த் சார் என்னை பார்க்கும்போதே முடிவு பண்ணிட்டாரு, சரி சரத்குமார் வந்து நடிக்கணும்னு நினச்சிட்டான்னு நினைக்கிறேன். நான் போய் செல்வமணியை பார்க்கும்போது போய் நின்று இந்த வில்லன் வேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க. கண்டிப்பாக சார், எந்த வேஷனாலும் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லி நின்னேன். அப்போ ஏதோ பேசிக்கிட்டாங்க, அவங்கள பேசிக்கிட்டாங்க. இவர் மீசை இல்லாமல் இருந்தால் எப்படி இருப்பாருன்னு காதில் விழுந்துச்சு. ஒரு 5 நிமிஷம் இதை வந்துடுறேன் போனேன். பக்கத்தில் ரோஹினி லாட்ஜ் இருந்துச்சு, அங்கே ஒரு பார்பர் ஷாப் இருந்துச்சு பக்கத்துலேயே. மீசையை வலிச்சிட்டு போயிட்டு நான் இப்படி தான் சார் இருப்பேன் அப்படின்னேன். அன்று துவங்கியே தான் இந்த பயணம். மறக்க முடியாத நிகழ்வு அது. அந்த படம் முடிஞ்சவுடனே, புலன்விசாரி படம் முடிஞ்சவுடனே விஜயகாந்த் சார் சொன்ன முதல் வார்த்தை, ஏன்னா விஜயகாந்த் சாரை பற்றி பேச்சு நான் பாண்டியனுக்கு வந்தே ஆகணும். அவர் வந்து இந்த படத்தை பார்த்தோன்னே எந்த ஒரு கதாநாயகம் சொல்லாத வார்த்தையை சொன்னவர் தான் விஜயகாந்த். அதனால தான் இன்றைக்கும் இதயத்தில் ஆழமாக இருக்கார். இந்த படத்தை பார்த்துட்டு அவர் சொன்னார், சரத் உங்களுக்கு தான் அந்த படத்தில் பெரிய பேருனார். ஒரு கதாநாயகன் ஒரு வில்லனை பார்த்து இந்த படத்தில் முதலாக அதிகமான பேர் புகழ் வரும்னா அது உங்களுக்கு தான். எனக்கு என்ன சார் சொல்கிறீங்கன்னு, அவ்வளோ பிரமாதமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அந்த ஸ்டண்ட் காட்சியை நடிக்கும் போதும் எனக்கு அடிபட்டுருச்சு கிளைமேக்ஸில். அப்போ அடிப்பட்ட பிறகு நான் வந்து வச்ச டூப்புக்கு வச்சு மேனேஜ் பண்ணிடலான்னு பண்ண, இல்லை சரத்து குணமாய் வந்துட்டுன்னு சொன்னார். சேம் திங் கண்டினியூ வித் கேப்டன் பிரபாகர். கழுத்து அடிபட்டு 6 மாத காலம் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். இடுப்பில் இருந்து ஒரு எலும்பு எடுத்து வச்சு கழுத்தில் வச்சு 2 பிளேட் வச்சு 4 ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணாங்க கழுத்தை. ஐ லாஸ்ட் மை ரைட் வோக்கல் கார்ட் பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்பீக். பேசாமல் இருந்தேன் 6 மாதம். அப்போ தான் கேப்டன் பிரபாகர் வந்து முடிய வேண்டிய காலகட்டத்தில் ஏற்கனவே கொஞ்சம் நடிச்சிட்டேன். நான் வந்து அங்கே ஃபைட் சீன் ஒன்று முடியணும் எனக்கு. அப்போ விஜயகாந்த் சார் நினச்சிருந்தாங்கன்னா கூட ஜஸ்ட் கேமியோ ரோல் தான் பண்ணேன். ஏன்னா புலன்விசாரி சார் இருந்தனால நான் அந்த படத்தை நடிக்கணும்னு சொன்னார். அந்த கேமியோ ரோலை எடுத்துகிட்டு வேறு யாரும் போட்டு படத்தை முடிச்சிருக்கலாம். அங்கே தான் அந்த கிரேட் பர்சனாலிட்டி விஜயகாந்த் ஸ்டில் இட்ஸ் ஜஸ்ட் ஆணித்தரமாக அடிச்சு வச்சுருக்கேன் நெஞ்சில். அவர் என்ன சொன்னார், சரத் குணமாய் வரட்டுங்க, படம் 6 மாதம் நான் வரல, அப்போ தான் நான் எடுத்து முடிச்சிடுவேன் அப்படின்னார். நோ அதர் ஹீரோ would have said that. That is the bond I have with விஜயகாந்த் சார். அது வந்து ஒரு ஆழமாக என் மனசில் பதிஞ்சதெல்லாம் ரொம்ப ஆழமாக இருக்குது எனக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரோட பயணித்தது, the way he adapts himself, அவருடைய குணம், இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லோரும் சொல்லிட்டாங்க, சொல்லாதவங்க கூட சொல்லிட்டாங்க. நான் வேறு எதுவும் பேசலை. ஏன்னா அருகே இருந்து பார்த்தவனாக நான் சொல்கின்றேன். அவருடைய திறமை, அவருடைய அன்பு, பாசம், இதெல்லாம் வந்து அருகிலிருந்து நான் அனுபவிச்சவனா. அது அந்த சமயத்தில் தான் பொன்ராம் வந்து படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொன்ராம் படம் யாருக்கும் பிடிக்காமல் இருக்காது. ஏன்னா இரவு நேரத்தில் அமர்ந்து சிரிக்க வேண்டும் என்று சொன்னால் பொன்ராமோட படத்தை போட்டு சிரிச்சுக்கிட்டே உட்காந்து காமெடியாக அன்று நடந்தவையெல்லாம் மறந்துட்டு ஜாலியாக உட்காந்துருக்கலாம். அவர் படம் வந்து கதை சொல்கிறேன்னு சொன்ன உடனே கதையை கேட்டுட்டு இருந்தேன். சண்முக பாண்டியன் நடிக்கிறாருன்னு சொன்னோன்னே ஐ வாஸ் வெரி வெரி த்ரில் டு டாக்ட். அண்ட் சண்முக பாண்டியன், நான் சொல்கிறேன், இன்றைக்கி இந்த மேடையில் சொல்கிறேன், யூ வில் பிகம் அ கிரேட் ஸ்டார், வெரி பிக் ஸ்டார். அதில் எந்த ஒரு மாற்றமும் எனக்கு தெரியல. நான் படைத்தலைவன் வந்து பார்த்தேன், இந்த படத்துலையும் பார்க்குறேன். இந்த டெடிகேஷன், டிசிப்ளின்,
அப்புறம் வந்து அந்த குணம் இருக்கு இல்லையா, விஜயகாந்த் சாருக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது சண்முகம், யூ ஆர் ஸ்டில் த சேம் பர்சன் அஸ் விஜயகாந்த். அவர் எப்படி இருப்பாரோ அதே தான். செட்டில் வந்து எந்த பந்தா படகாரும் கிடையாது. நான் இன்னாரோட சன்னு, பிரபாகரோட பிரதர், இதெல்லாம் அங்கே தெரியல. நான் வந்து ஒரு நடிகன், அவ்வளோதான். அங்கே வந்திருக்கேன். என்ன பொன்ராம் சொல்கிறாரோ ஐ பி டைரக்டர்ஸ் ஆக்டர்னு சொல்லி நடித்தார். அண்ட் வி போத் இந்த படத்தை வந்து இப்போ வந்து மேடம் கூட சொன்னாங்க, நீ உண்மையான மாமா மச்சான் நடிச்சிருக்கீங்கன்னு. அது நடிக்கலை, வாழ்ந்தோன்னு தான் சொல்லணும். பிகாஸ் வி ஃபெல்ட் ஸோ க்ளோஸ் டு ஈச் அதர். அப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் சண்முகம் கொடுத்து அமிச்சாங்க அப்படின்னு சாப்பாடு வரும், நான் வந்து கொடுத்து அமிச்சேன் சாப்பாடு கொடுத்து விடுவேன். ஸோ இந்த மாதிரி அந்த உறவு வந்து தொடர்கிறது. நான் சண்முக பாண்டியன் சொன்னேன், ஒரு வேளை என் பையன் நடிக்க வந்து, உங்கள் பேரன் நடிக்க வந்து, அப்பயும் நான் வந்து நடிக்கிறேன். எனக்கு அந்த உறவு அத்தே போகக்கூடாது, வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும். என்றும் மறையாத உறவாக இந்த குடும்ப உறவு தொடர வேண்டும். அதுதான் என்னுடைய முக்கியமாக இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த படத்தில் பல பேர் நடித்தாங்க, ஏன்னா பொன்ராமன் சொல்லணும்னு வந்துட்டோம். இங்கே தாரணிகா பற்றி சொல்லிட்டாங்க. நீங்கள் பாதியில் நிறுத்தணும், ப்ரெஸ் எல்லாம் வேறு மாதிரி நினச்சிருப்பாங்க பொன்ராம். இந்த மாதிரி நடுவில்லாம் இப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் சொல்லாமல் அந்த டீச்சர் நடித்தாங்கல்ல, அந்த டீச்சரை நாட்டாமல் வச்சுருந்தார்ல, அவங்க பொண்ணு அப்படின்னா என்ன நினைப்பாங்க? அவங்க அர்த்தமோடு பேசணும் பொன்ராம். இந்த மாதிரி நான் பேசுவேன், வேறு மாதிரி தெரியுது. அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க உண்மையிலே. தாரணி இஸ் காட் அ வெரி குட் ஃபியூச்சர். ஆனால் இதில் என்ன சொல்லணும்னா, விஜயகாந்த் சார் வந்து எல்லாமே ஆக்ஷன் நல்லா பண்ணுவாங்க. அதில் முக்கியமாக சொல்லணும்னா, என்னோடய ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, நான் முதலேருந்து படம் முடிக்கும் என்னுடைய அந்த காலகட்டத்தில் ரசிகர்கள் எப்படின்னா, என்னை வந்து பார்க்குற என்னுடைய ரசிகர்கள், அண்ணா தப்பாக நடிக்கட்டு ஒன்று சொல்லாமண்ணே சொல்லிடுறேன், இந்த விஜயகாந்த் சார் காலை தூக்கி பின்னாடி டொம்முன்னு அடிப்பாருண்ணே, அந்த மாதிரி நீங்கள் காலை தூக்கி அடிக்கணும் நல்லாயிருக்கும் அப்படின்னா. டேய், என் படத்தை பார்த்து என்னை பற்றி பேசினா விஜயகாந்த் சார் நல்லா கிக் போடுவாடுறேன். அந்த அளவுக்கு அவன் உரிமையோடு சொல்கின்ற காலம். இங்கே வந்து சண்முக பாண்டியன் வந்து நல்ல ஒரு கெமிஸ்ட்ரியோட என் கூட மட்டும் நடிக்கலை, தாரியா கூட நடித்தார். அவங்க அம்மா கவனிக்குமாறு சொல்லிக்கொள்கிறேன். நான் இதையும் பற்ற வைக்கலை, நல்லா நடித்தாங்கன்னு நான் சொல்கிறேன். அது அந்யோன்யமாக நல்ல பாசமாக அந்த சாங்லாம் பிரமாதமாக கொம்பு சீவி விடுறேன்னு சொல்கிற பிரபா இல்லை கொம்பு சீவி விடல, அந்த கெமிஸ்ட்ரி இருந்தாலும் அந்த காதல் காட்சிலாம் நல்லா பரவசமாக வரும். நான் ஒரு சீனில் பார்த்தா காலை தட்டி விட்டு மேலே உள்ள வச்சார். அது பொன்ராம் சொன்னார், அவரே பண்ணார், எனக்கு தெரியாது. அது ஏதோ நல்லா இருந்துச்சானா சீனில் தான் வந்திருக்கு, கமர்ஷியலாக வந்திருக்குன்னு மேடமும் சொல்லிட்டாங்க. அந்த கமர்ஷியலாக வந்ததுக்கு காரணம் வந்து சண்முக பாண்டியனும் வருவார் இதில். அது பொன்ராமோட சேர்ந்து பண்ணாரா சேர்ந்தா பண்ணலான்னு தெரியாது. அப்புறம் காளி வெங்கட் நல்லா நடிச்சிருக்காரு. முனிஷ்காந்த், ஜார்ஜ் மரியம் இஸ் தேர் இந்த மூவி. அப்புறம் வில்லன் நடிச்ச வந்து சுஜித் சங்கர், கட்டி தொங்க விட்டார் பாண்டியன் இதில். அப்புறம் அனைராக் வந்து, அப்புறம் வந்து தேனி தவம்னே எல்லாம் வந்திருக்கீங்க. தேனி இருக்கிற ஊருக்காரங்க எல்லாருமே எங்கள் சொந்தக்காரங்க ஆகிட்டாங்க. அது போக பாலு சார் அண்ட் யுவர் ஷோனஸ் வெரி வெரி ஹேண்ட்ஸமாக எல்லாரையும் காமிச்சிருக்கீங்க. சண்முகோடைய ஷார்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. அது ஆக்ஷன் ஷாட்லாம் பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அண்ட் எடிட்டர் வந்து ரொம்ப அருமையாக கட் பண்ணியிருக்கார், பார்த்தேன் எல்லாமே பிரமாதமாக இருக்குது. இதில் வந்து ஒன்றே தான் நான் சொல்ல விரும்புகிறேன். சண்முக பாண்டியன் வந்து தொடர்ந்து படத்தை செலக்ட் பண்ணி ஒன்று தான் சொன்னேன். சண்முகத்தை நேற்று கூட தான் நேற்று சொன்னேன், டோன்ட் திங்க் யுவர் ஹைட் இஸ் அ டிஸ்அட்வான்டேஜ். நீங்கள் எப்போதுமே வந்து குனிஞ்சு பேசாதீங்க, நேராக அப்படி நேர்கொண்ட பார்வையாக நடந்தால் பெட்டர். பிகாஸ் when you have height advantage 6'4" இருக்கனால மற்றவங்க குனிஞ்சு பேச ஆரம்பிச்சிங்கன்னா then you will start bending. Don't do it, stand straight. You will become an Amitabh Bachchan of the South India. Simple as that. எனக்கு ரொம்ப முக்கியம். பல பேர் ஹைட்டாக இருக்கோன்னு குனிஞ்சு பேச பார்ப்போம், அது ஸ்லோலி வில் ஸ்டார்ட் பெண்டிங். அது நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இதில் நான் சொல்ல வேண்டிய முக்கியமான இது என்னென்னு சொன்னால், இந்த படம் கொம்பு சிவி வந்து ரொம்ப ஹாஸ்யமாக பொன்ராம் பற்றி சொல்லணும், அப்புறம் முகேஷை பற்றி சொல்லணும். பொன்ராம் சார் வந்து ஒரு டிசிப்ளின், அவர்கிட்ட இருக்கிற டிசிப்ளின், அவருடைய இன்னும் சொல்லணும், இங்கே முகேஷ் சார் இருக்காங்க, ப்ரொடியூசர் இருக்காங்க. நோபடி வந்து ஒரு காட்சியில் நடித்த பிறகு செட்டு, பெரிய செட்டு போட்டிருக்காங்க. முதல் நாள் படப்பிடிப்பு ஒரு முக்கியமான சீன் எனக்கு வந்து கொடுக்குறாரு. நான் போய் நடிச்சுட்டு ரூம் போன பிறகு சம்பவம் ஏதோ உறுத்திட்டு இருந்துச்சு எனக்கு. என்னடா சரியாக பண்ணலையோ, இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே நான் போனேன். போய்ட்டு பொன்ராம் சார் இதை ரீஷூட் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னது, எஸ் சார், நானும் அதுதான் நினச்சிட்டு இருந்தேன், இது ஒன்றும் பெட்டராக பண்ணலான்னு தோணுது சார்னாரு. தட் இஸ் பொன்ராம். அதாவது என்ன படத்துக்கு வேணும் அதை சிறப்பாக பண்ணணும்னு முகேஷை சொன்னார். முகேஷ் வந்து எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தால் அந்த காட்சி எடுத்திருக்க முடியாது. அதனால் அதுவும் வந்துச்சு. தொடர்ந்து வந்து எவ்ரி டே வாஸ் ஃபன், எவ்ரி டே வாஸ் டிசிப்ளினாக எல்லாம் ஒர்க் பண்ணோம். அது முக்கியம். இங்கே ஒன்றே இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்க்கணுன்ற ஒரு கருத்தை மட்டும் இங்கே சொல்ல ஆசைப்பட்றேன். ஏன்னா அந்த தியேட்டரில் போய் பார்க்கும்போது அது கிடைக்கிற மகிழ்ச்சியே தனி. ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது, சேட்டலைட் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் தியேட்டருக்கு க்ரௌட் வரலன்னு பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சொல்லும் போதும்
தியேட்டரோட சொல்ல கொஞ்சம் வேதனையாக இருக்குது. I think we should bring people to the theatre. This is one such film which will bring people to the theatre. ஆடியன்ஸ் வருவாங்க. இந்த ஆடியன்ஸ் வரத்துக்கு நம்ம முக்கியமாக காரணமாக இருக்கணும். அதனால் நீங்கள் எல்லாருமே அந்த ஓடிடியில் 30 நாளுக்கு அப்புறம் படம் வந்துடும் அப்படின்னு சொல்லி அது காத்து இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் வந்து படத்தை தியேட்டரில் போய் பார்க்கணும். The only request I have with the OTT platforms, நீங்கள் ஒரு 50 நாள் வாய்ப்பு கொடுங்க. இங்கே கண்டென்ட் நாங்கள் கொடுத்தா தான் நீங்கள் போட முடியும். We both need each other today. ஏன்னா டெக்னாலஜி has developed, we need each other. அதே சமயத்தில் நாங்கள் நடித்தா தான் உங்களுக்கு ஒரு கண்டென்ட், நீங்கள் வாங்கினா தான் இதை வந்து ரிலீஸ் பண்ண முடியும். எல்லாம் எங்களுக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் ஒரு 50 days டைம் கொடுத்து தியேட்டருக்கு வர வைக்கிறது, ஆடியன்ஸை வர வைக்க முடிஞ்சா, தட் இஸ் த கிரேட்டஸ்ட் திங் தட் கேன் ஹேப்பன் டு திஸ் இண்டஸ்ட்ரி. பிகாஸ் வி ஆர் ஹியர் டு என்டர்டெயின் யூ. உங்களை நான் மகிழ்விப்பதற்காக. சோகமான ஒரு நிகழ்வு வீட்டில் நடந்து கொண்டிருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே அங்கே வந்து நடிக்கிறது வந்து நடிகன் மட்டும்தான். அந்த வேதனைலாம் உங்களுக்கு தெரியாது. எவ்வளோ வேதனையோடு அங்கே காட்சிக்கு வராங்க, என்ன நடந்திருக்கு வீட்டில், ஆனால் அங்கே சிரிச்சுக்கிட்டு இந்த படம் நல்லா வரணும்னு உண்மையாக உழைக்கிறவங்க தான் கலைஞர்கள். அந்த கலைஞர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும்னா, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நல்லா இருக்கணும்னா, அந்த தியேட்டர் ஓனர்ஸ் நல்லா இருக்கணும்னா, இந்த கலையுலகம் வாழ வேண்டும். கலையுலகம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஆடியன்ஸான நீங்கள் தியேட்டரில் போய் படம் பார்க்கணும். அதே ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், ப்ளீஸ் டூ சம்திங் அபவுட் திஸ் இண்டஸ்ட்ரி. இட் ஹேஸ் டு குரோ. இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ண அந்த இண்டஸ்ட்ரி வளரும்னு சொல்லி இந்த படம் கொம்பு சிவி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். ஒரு கருத்தை வந்து அழகாக சொல்லியிருக்காரு. அந்த விவசாயத்தை பற்றியும், அந்த விவசாயம் வந்து சிறப்பாக இல்லாத நேரத்தில் என்ன செய்தார் என்ற சிறிய கதை எடுத்துகிட்டு ரொம்ப ஹாஸ்யமாக சொன்ன பொன்ராம் அவர்களுக்கும், த என்டையர் டீம் ஆஃப் கொம்பு சிவி, ப்ரொடியூசர் முகேஷ், வே நிறைய ஒருத்தர் வந்து ஒரு தயாரிப்பாளர் கேட்டார் எவ்வளோ செலவழிச்சிருப்பாருன்னு. அது முகேஷை கேட்டால் தான் தெரியும். செலவை பற்றி ஒரு நாள் அவர் பேசுகிற மாதிரி நான் பார்க்கல. இல்லை சார் இதெல்லாம் இந்த செலவாகுதுன்னு ஒரு நாள் கூட முகேஷ் இஸ் நெவர் கம். அவர் வந்து பார்க்கக்கூட மாட்டார் எங்களையெல்லாம். அவர் பார்த்தாருன்னா ரூம்லேயே உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சார் உங்களை மாதிரின்னு சொல்லுவார். ஆனால் செட்டில் அவரை பார்த்ததே கிடையாது. பட் இஸ் வெரி டெடிக்கேட்டட் ப்ரொடியூசர். நீங்கள் சொல்கிற மாதிரி பல படங்கள் பண்ணுவார். ஏன்னா அவர் கம்பெனி பேரே ஸ்டார். யூ ஆர் கோயிங் டு பிகம் அ ஸ்டார் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ். ஆனால் ரொம்ப சிறந்த ஒரு விழாவுக்கு வருகை தந்து எங்களை எல்லாம் வாழ்த்து வந்திருக்கீங்க. சண்முக பாண்டியன் சொன்ன மாதிரி we have done our best. எங்களுடைய உண்மையான உழைப்பு, உறுதியான உழைப்பு, நேர்மையான உழைப்பை நாங்கள் தந்திருக்கின்றோம். இது ஆகா ஓகான்னு நம்ம 20,000 கோடி கலெக்ட் பண்ணணும்னு நாங்கள் சொல்லலை. ஆனால் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த உழைப்புக்கு வெற்றி தரும் இடத்தில் நீங்கள் ஆடியன்ஸ் நீங்கள் இருக்கீங்க. ப்ளீஸ் கோ அண்ட் see this film in the theatres and support us. And the last final word, எனக்கு என்னென்னா இந்த படத்தில் நடித்தது வந்து ஒரு மிகப்பெரிய உணர்வு. அந்த பாசம் விஜயகாந்த் சாரோட என்னுடைய உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து இன்றும் அவருடன் பயணித்து கொண்டிருக்கின்ற உணர்வோடு சண்முக பாண்டியம் should become a great star in this industry. I wish him all the best and the entire team of கொம்பு சிவி all the best. நன்றி, வணக்கம். ப்ரமோஷன் பார்ட்னர் DEC அவர்களுக்கும் நன்றி. த PRO நிக்கில் முருகன் அண்ணன் அவர்களுக்கும் நன்றி. பிரேமலதா மேம் அவர்களும் மேடையில் இங்கே இருந்தாங்கன்னா அந்த என்டையர் டீமோடு இருக்கக்கூடிய ஃபோட்டோவில் இட் வில் பி கிரேட்.